ஹிந்துயிசமுடைய முதன்மையான அடித்தளம் என்ன? 4 வேதங்கள்: ரிக், சாமா, யஜூர், அதர்வனா. இந்து மதத்தின் உயரிய வகுப்பினரான பிராமணர்களுக்கு இந்த 4 வேதங்களும் 4 தூண்கள் போல. சாமானிய மக்களுக்கு இந்த வேதங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 4 வேதங்களும் பல உருட்டுகளும் பல மூட நம்பிக்கைகளும் நிறைந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வர்ணாசிரம கொள்கை, அதாவது பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் வித்தியாசமானவங்க அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் இந்த வேதங்கள். அதே மாதிரி இந்த மந்திரம், தந்திரம், மாந்திரீகம் இது எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துறது தான் இந்த வேதங்கள். இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் மனுஷனுக்கு இருக்கிற வேல்யூவை விட மாட்டுக்கு இருக்கிற வேல்யூ அதிகம். அதாவது மாட்டு அரசியல். இந்துக்களை பொறுத்த வரைக்கும் மாடு அப்படின்றது தெய்வத்துக்கு நிகரான ஒரு உயிரினமாக கருதப்படுது. இதில் சர்ச்சை என்னென்னா, இந்த வேதங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டை பலிட்டு அந்த மாடுகளுடைய மாமிசத்தை பிராமணர்கள் சாப்பிட்டுக்கிறாங்க. இதற்கான குறிப்புகளும் அந்த வேதங்களில் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் இவ்வளோ நான் வெஜிடேரியனாக இருந்த பிராமன்ஸ் இப்போ எப்படி பியூர் வெஜிடேரியனாக மாறி இருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வேதங்களில் குறிப்பிட்டிருக்கிற பலி கொடுப்பது அப்படின்ற ஒரு நிகழ்வை கவனிச்சிங்கனாலே தெரியும். வேதகால இந்து மதம் கொல்லாமையை வலியுறுத்தலை. அதே மாதிரி மனிதர்களுக்கிடையே பிறப்பின் அடிப்படையிலான வேறுபாட்டை தூக்கி நிறுத்துச்சு. ஆனால் ஆரிய வருகையின் போது இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த மக்களுடைய நாகரிகத்தில் இருந்த கொல்லாமை அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை பார்த்து அதையே ஃபாலோ பண்ணாதான் இங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய இந்து மதத்தையும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய ஐடியாலஜியை மாற்றி எங்கள் மதத்துலேயும் கொல்லாமை தான் முக்கியம் அப்படின்னு மழுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம நிறைய யாக வளர்த்துறதை பார்த்துருப்போம். இந்த யாக குண்டங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் தான் இருக்குது. அதுவே வேத காலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாக குண்டங்கள்ன்றது ஒரு மாபெரும் சைஸில் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 10க்கு 10 அரை சைஸில் ஒரு யாககுண்டம் அப்படின்றது இருந்திருக்கு. அதில் பல விலங்குகளை போட்டு பலியிட்டு அந்த மாமிசங்களை பகிர்ந்து உண்டுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட யாககுண்டம் அப்படின்றது ஒரு பெரிய சைஸ் தந்தூரி அடுப்பு. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த உயிரினங்களை அக்னிக்கு படையலிடுவதா நினச்சி எல்லாத்தையும் பலி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், வர்ணாசிரம கொள்கை அப்படின்றது அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இப்போ நடைமுறையில் கிடையாது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. ஆனால் இன்னைய தேதி வரைக்குமே இப்போ இருக்கிற உயர்சாதி இந்துக்கள் அந்த வர்ணாசிரம கொள்கைகள், பல மூட நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய அந்த வேதங்களை போற்றி பாதுகாத்துட்டு தான் வராங்க. இதை மாதிரி சில பல கான்ட்ரடிக்டரியான விஷயங்கள் இருக்கிறதால தான் இந்து மதத்தை சர்ச்சைக்குரிய மதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய சர்ச்சைகள் இருக்குது. அதை பின்வரும் பதிவுகளில் பார்ப்போம்.